ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோரில் நல்லா நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம். ராஜி வந்து கதிர்கிட்ட கேட்குறாங்க, நான் எல்லாம் உண்மையை சொல்லிட்டேன் அப்படி சொல்லிட்டு. கதிர் வேணாம், நீ இப்போ உண்மையை சொன்னேன்னா எங்கள் அப்பா மேலே பாசமாக இருக்காரு, அந்த பாசம் இல்லாமல் போயிடும். அவருக்கு எப்போவுமே நான் பிடிக்காத பிள்ளை தான். தப்பு செஞ்சாலும் திட்டுவார், செய்யலைன்னாலும் திட்டுவார். பக்கத்தில் ஏதாவது தப்பு நடந்தால் கூட நீ தான் செஞ்ச அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் என்னை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டு தான் இருப்பார். அதனால் இந்த விஷயத்தை இப்படியே விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ராஜியை கன்வின்ஸ் பண்ணிவிட்டு, நீ சீக்கிரம் தூங்க, காலைல எழுந்திரிக்கணும்லன்னு அவரும் தூங்க போயிடுறாரு. அடுத்த சீனில் வந்து பாண்டியன் வந்து அவங்க ரிலேஷன் கிட்டெல்லாம் அந்த கல்யாணத்தை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு. பொண்ணுக்கு வந்து 1,00,000 ரூபாய்க்கு புடவை எடுத்தோம், 18 பவுன் நகை போடுறோம், டெக்கரேஷனுக்கு அவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், சாப்பாடுக்கு அவங்கள ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு ராஜு வீட்டுக்கு கேட்கணும் அப்படின்றதுக்காகவே சத்தமாக பேசிகிட்டு இருக்காங்க. இது கேட்டு ராஜுவோட அண்ணன், அவங்க அப்பா, சித்தப்பா, குமார் எல்லாருமே டென்ஷன் ஆகிறாங்க. குமார் இருந்துட்டு நம்ம வீட்டு கல்யாணத்தை நிறுத்திட்டு எந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு பாருங்க, இதுக்கு தான் சொன்னேன் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு குமார் சொல்கிறாரு. கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கலைன்னா நீ உள்ளதாண்டா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குமாரோட அம்மா சொல்கிறாங்க. இந்த கன்றாவெல்லாம் கேட்குறதுக்கு நான் உள்ளே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமார் சொல்கிறாரு. பெரியப்பா இப்போ ஒன்று கெட்டு போயிடல, இந்த கல்யாணத்தை நான் ஏதாவது பண்ணி நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமார் சொல்கிறாரு. நம்ம வீட்டு கல்யாணம் இவள் ஓடி போகாமல் இருந்திருந்தா ஏன் நிற்க போகுது, இவளால் தான் நம்ம வீட்டு கல்யாணம் நின்றுச்சு, நீ எதுவும் பண்ணாத, நான் சொல்கிறல்ல பேசாமல் இரு அப்படி சொல்லிட்டு ராஜோட அப்பா சொல்கிறாரு. ராஜோட சித்தப்பா இருந்துக்கிட்டு, ஓடுகாலி போனவன் எங்கேயாவது போய் தொலையாமல் ஏற்ற வீட்டிலே வந்து உட்காந்துட்டு நம்ம உயிர் எடுக்கிறா, நம்மளை பார்த்து பயப்பட்டவன் முன்னாடி அவன் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு நம்ம தலை குனிஞ்சு போக வேண்டியதாக இருக்குது அப்படி சொல்லிட்டு திட்டுறாரு. பாண்டியன் வந்து வெளில பேசிகிட்டு இருக்காரு. ராஜு வந்து அத்தவங்களை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. கோமதி இருந்துட்டு 4 மணிக்கு மேலே நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது, போய் பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யாரெல்லாம் கூட்டிகிட்டு வர போகிறாங்கன்னு பாண்டியன் கேட்குறாரு. குழலி, மாப்பிள்ளை, ராஜி, மீனா, பழனி எல்லாருமே போய் கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. செந்தில் நாங்கள் வந்து அண்ணனை வந்து மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போய் அதுக்குள்ளே ரெடி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. பழனி எங்கள் திங்ஸ் எல்லாம் மறக்காமல் எடுத்துகிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி நான் மறக்காமல் எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாரு. சரி நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கோங்க, நான் வெளியில் போய் சொந்தக்காரங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு பாண்டியன் கிளம்புறாரு. இன்னும் இவருக்கு பெருமை பேசி தீரலைன்னு கோமதி சொல்கிறாங்க. அடுத்து அங்கே மேல் வீட்டில் வந்து அவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வந்து சொந்தக்காரங்க கிட்டலாம் மாப்பிள்ளை வீட்டில் வந்து கிளம்பிட்டாங்க, வந்துட்டுருக்காங்க, போய் எல்லா வேலையும் பாருங்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து கடன் கொடுத்தவங்களாம் கடன் கேட்டு வந்து வீட்டு முன்னாடி பிரச்சனை பண்ணுறாங்க. நாளைக்கு நல்லா நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஐடியா பிடிச்சா லைக் பண்ணுங்கள், இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா, பாய்.